ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு குப்புசாமி அப்படிங்கிற ஒருத்தவரை பத்தி தான் கதை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தன் இருந்தாராம். அவருக்கு சுண்டல் மேல அப்படி ஒரு பிரியமா. ஒரு நாள் ஆலமரத்து கீழே சாயங்காலம் குளு குளு காற்றுல நிம்மதியா சுண்டல் சாப்பிட ஆரம்பிச்சாராம். அப்ப திடீர்னு வானம் கிழிஞ்ச மாதிரி பயங்கர மழை. உடனே குப்புசாமி எங்கிருந்து எடுத்தாரோ தெரியல, குடைய விரிச்சிட்டு அந்த அடமலையில கூட சுண்டலை விட்டுட முடியாதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து பலத்த காற்று வீசுச்சான். ஐயையோ, இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மிரள வைக்கக்கூடிய அளவுல கருப்பு நிறத்துல ஒரு உருவம் தெரிஞ்சுச்சான். அப்புறமா அது என்னன்னு பார்த்தப்ப அது ஒரு பெரிய திமிங்கலமா. உடனடியா வாய ஆன்னு திறந்து குப்புசாமிய ஒரே கவ்வு முழுங்கிடுச்சான். கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஒரே இருட்டு. இதனடா இருட்டு ரூமுக்குள்ள வந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம். அவரால சுண்டலை நிம்மதியா சாப்பிட முடியலையாம். அப்ப திடீர்னு குப்புசாமிக்கு கோபம் வந்துருச்சான். என்னடா சுண்டலை கூட சாப்பிட விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு திமிங்கலத்தோட வாயில ஓங்கி ஒரு கிக்கு விட்டாராம். அந்த திமிங்கலம் வழியில துடிச்சு போய் போடாங்கிற மாதிரி குப்புசாமிய வெளியே துப்பிடுச்சான். அடுத்த நிமிஷம் குப்புசாமி காத்துல பறந்து வந்து கீழே இருந்த ஒரு மீனவர் வலையில தொப்புன்னு விழுந்தாராம். அப்பாடா, உயிர் தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு நிம்மதி மூச்சு விட்டு இனிமே எங்க இருந்தாலும் சரி சுண்டலை சாப்பிட்றத நிறுத்த மாட்டேன்னு கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு கனவா. அடடா, கனவா இது அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் சாப்பிட போயிட்டாராம். என்ன குழந்தைகளா, உங்களுக்கும் இப்படி ஏதாவது ஒரு கனவு வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா அதை பற்றி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் குணா.